வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ஆழம்பழ கிடந்து அன்னை முகம் கண்டேனே, கண்ணீரும் புன்னகையும் கலந்து வர நின்றேனே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், அழுது கொண்டே
நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ இருக்கும் இடத்தில் நான் இல்லை. ஓமையின் கனவை ஆரறிவார், என் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார்? ஓமையின் கனவை ஆரறிவார், என் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார்? மூடிய மேகம் கலையும் முன்னே நிலவே நெருங்காதே, நீ நினைக்கும் கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், கோலத்தில் இனிமேல் வெயில் வருமோ? கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், கோலத்தில் இனிமேல் வெயில் வருமோ? பாதையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் வருமோ? நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். நிம்மதி இழந்து நான் அலைந்தேன், இந்த நிலையில் நிலவே நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அட இது என்ன முடிச்சு மூட்டு கிடக்கான் கொலகார பையன். எங்க புரிச்சனை பாத்தீங்களா? தாத்தா பெருசு அத பாத்தியா இத பாத்தியா அத சொன்ன மாதிரியே அந்த வேற பிள்ளைங்க தான் பேசுறாங்க, நீங்க பேச மாட்டீங்க. என் புருஷன் எங்கயா? பூதிகாலி தங்கச்சி, அதனால கிழிச்ச இதை ஒண்ணு சொல்லிடுவேன் சும்மா. தங்கச்சி எப்படி அதனாலதான் கடலை கால்களை முத்தமிடும் புதுக்களை கடலை கால்களை முத்தமிடும் புதுக்களை சத்தமில்லாத முத்தங்களை கத்து தந்தாள் அந்த கண்ணியலை கடலை கால்களை முத்தமிடும்
கண்களை கவரக்கூடிய மலர்களும் விண்ணை அளாமல் இருக்கும் மரங்களும் தன் கூட்டத்துடன் கிசுகிசுத்துக் கொண்டிருக்கும் பறவை சப்தமும் பசிக்கு வருந்தலைக்கு வண்ணம் காய்த்து தொங்குகின்ற கனிவருக்கங்களும் கருத்தை கொள்ளுகளும் அளவிற்கு காட்டுகிற இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? நடந்தாய் பாடி காவேரி நடந்தாய் பாடி காவேரி நடந்தாய் பாடி காவேரி நாடகு நீ செழிக்க நன்மை எல்லாம் பிறக்க நாடகு நீ செழிக்க நன்மை எல்லாம் சுரக்க நாடகு நீ செழிக்க நன்மை எல்லாம் பிறக்க நடந்தாய் பாடி காவேரி
இடமூச்சினிலே அவள் இருப்பாள் மழை முடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் மழை முடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் அந்த தாயில் நாவல் நாளிலே ஆதியந்தமும் அவள்தான் என்னையாளோ தெய்வமும் அவள்தான் ஆதி இன்பவள் அவள்தான் தெய்வம் அவள்தான் ஆதியந்தமும் அவள்தான் என்னையாளோ தெய்வமும் அவள்தான் அகந்தையை அளிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அகந்தையை அளிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அழை மகால் சக்தி அந்த தாயில் அவள் நாளிலே தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நானில்லை. ஆனா இந்த இடத்துல எந்த சத்தத்தையும் காணாமே ஆஹா என்ன இனிமையான குரல் என்ன அழகாக பரவிரட்டுக் கொண்டிருக்கிறாள் இவளை பார்க்கும் பொழுது அவனிலே பவனூர் மலக தேரோ இவள் அங்கமெல்லாம் தங்க நிரம்புகிறதான் யாரோ கர்ணர கூந்தல் கையல்போல் கண்கள் நேரு கொண்ட பார்வை நீட்டிலே முன்றப்பறை கொள்ளைகளாக கொட்டி கிடக்க வள்ளிபோல் காதுகளும் கொவ்வை இதழும் கும்பிளம்பு நாசியம் செவ்வாய் திறந்தால் சந்திரன் முத்து தங்கு தடையின்றி சாரியம் நடிக்கும் சங்கு கழுத்தும் சந்தன மேனியும் குறுமையல் குட்டிரண்டு குதித்துறவுள்ள இறக்கத்தில் இளைய பாரம் தேன் கனிகள் சிறுத்த இடையும் சிங்கியார் நடையும் பெருத்த தொடையும் பார்வை குறையும் சித்திரப்பாய் இருக்கிறதோ இப்படி பார்க்கும் பொழுது எப்படி வர்ணிக்கலாம் நிலவு ஒரு பெண்ணாயி உளவு என்ற அழகோ நீரணைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ இளவு ஒரு பெண்ணாகி உழவுகின்றாளோ ஈரழிகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ பாதுளையின் கோபோளே மலருகின்ற இதழோ பாதுளையின் கோபோளே மலருகின்ற இதழோ மானினமோ மீனினமோ மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்றாளோ உழவுகின்ற அழகோ ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக உருவம் ஒரு வில்லாக சாதையின் கணையாக பருவம் ஒரு களமாக போர் கொடுக்க பிறந்தவளோ உலகையில் வெள்ளத்தில் கொடி விழுந்த கண்ணத்தில் ஒளிவில் கள்ளத்தில் ஒளிவிடைய தேன் சுவையே தான் சுவைத்தே கொடுத்ததெல்லாம் இவள் தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ பவனமெனும் இருநகமோ பசுந்தலை போல் வளைக்கரமோ பவனமெனும் இருநகமோ பசுந்தலை போல் வளைக்கரமோ தேன் கனிகள் திருப்புறமோ தாங்கி வரும் பூங்கொடியோ இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலின் சந்தாக மீன்களத்தில் அமைந்தவனோ யாழிசையின் ஒளியானே வாய்
மொழிதான் மலர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்றாளோ உழவுகின்றாளோ செங்கதிரில் ஒளி எடுத்து சந்தனத்தில் உடல் அமைத்து கொள்தகத்தில் பார்த்து வைத்த பெண் உடலை எண்ணவே பழல்வாடி துடையிருக்க பட்சம் ஒன்று அதில் இருக்க மலர்வாடி துணை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமையில்ல முழுமை பெற்ற அழகியன் மேல் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரடிகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ அழகு ரோஜாவை போல் வினையெங்கும் பளபளக்க ஆப்பிள் பழத்தை போல் கண்ணம் சிவக்க கோர்த்தெடுத்த முத்துக்களை போல் பற்கள் பளிச்சிட இவள் கால் தண்டையோ சலசலக்க இவளுடைய நடனமிட இவள் கண்களோ வலிவரிக்க ஆகா இப்படிப்பட்ட ஒரு அழகிய நான் பார்த்தது இல்லையே இவளை பார்க்கும்போது காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை பணி நடந்து வர வேண்டும் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போட்டி நடந்து வர வேண்டும் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை பணி நடந்து வர வேண்டும் அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும் திருமகளும் உன்னழகை பெற வேண்டும் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போட்டி நடந்து வர வேண்டும் பெண்குமரி கடலிலே சிவந்தமாடி பொழுதிலே பெண்குமரி நீ நானும் பாடணும் அந்த பேசாத கதைகள் எல்லாம் பேசணும் பெண்குமரி கடலிலே சிவந்தமாடி பொழுதிலே பெண்குமரி நீ நானும் பாடணும் அந்த பேசாத கதைகள் எல்லாம் பேசணும் சந்தனம் பூசணும் செத்தனில் பாடணும் செத்தமிழ் பாடணும் சந்தோஷ ஊட்டலிலே ஆடணும் நாம் சந்தோஷ ஊட்டலிலே ஆடணும் காட்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை மொழி நடந்து வர வேண்டும் அந்த திருமகனும் உன்னழகை பெற வேண்டும் திருமகனும் உன்னழகை பெற வேண்டும் புனிதமுள்ள குணவதியா கண்ணகி மொழி வாழ கிடைக்கணும் உன கணவனுக்கு பெருமை தானே சேர்க்கணும் புனிதமுள்ள குணவதியா கண்ணகி மொழி வாழ கிடைக்கணும் உன கணவனுக்கு பெருமை தானே சேர்க்கணும் மாமியார் வாழ்த்தணும் மற்றவர் போற்றணும் மாமியார் வாழ்த்தணும் மற்றவர்கள் போற்றணும் இந்த மாநிலமே உன் புகழை பாடணும் இந்த மாநிலமே உன் புகழை பாடணும் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை மொழி நடந்து வர வேண்டும் அந்த திருமகனும் உன்னழகை பெற வேண்டும் திருமகனும் உன்னழகை பெற வேண்டும் ஒரு மணித்தடி பிள்ளைகளை போல் சென்று வாழ்த்தடிவர்களா என்ன இந்த இடத்துல ஒருத்தரை காடா நம்ம தேடி வந்தது இந்த இடம் தானா இடம் மாறி வந்துட்டிய இடம் மாறி வந்துட்டோம் இல்லையே சத்தம் கதனை கடிச்சு சரி பார்க்கலாம்
செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு வெண்பஞ்சு மேகம் நீ கோலப்போடு வெண்பஞ்சு மேகம் நீ கோலப்போடு செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு வெண்பஞ்சு மேகம் நீ கோலப்போடு வெண்பஞ்சு மேகம் நீ கோலப்போடு நெஞ்சம் நெஞ்சம் ஒன்றாக கொஞ்சம் கொஞ்சம் நித்தம் நித்தம் தித்திக்கும் மொத்தம் மொத்தம் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு வெண்பஞ்சு மேகம் நீ கோலப்போடு வெண்பஞ்சு மேகம் நீ கோலப்போடு பழமீனில் அமைப்போம் தோரணம் பண்டு வந்து இசைக்கும் காரணம் பண்டு வந்து இசைக்கும் காரணம் பழமீனில் அமைப்போம் தோரணம் பண்டு வந்து இசைக்கும் காரணம் தரப்போவில் கல்யாண ஓடை கொண்டு தங்க தேரில் பூர்வோடு நாடி வந்து தாழப்போவில் கல்யாண ஓடை கொண்டு தங்க தேரில் பூர்வோடு நாடி வந்து காதலி மனப்போடே என்றும் என்பதில் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு வெண்பஞ்சு மேகம் நீர் கோலப்போடு வெண்பஞ்சு மேகம் நீர் கோலப்போடு பந்தி வந்து மலரும் தாமரை அங்கு மீண்டும் பொழியும் தேன்மழை மலரும் தாமரை அங்கு மீண்டும் பொழியும் தேன்மழை ஒரு ஊஞ்சல் கட்டி ஆடக்கொள்ளும் கத்தூரி மாறி கொட்டி கைகள் ரெட்டில் தோளோடு ஊஞ்சல் கட்டி ஆடக்கொள்ளும் கத்தூரி மாறி கொட்டி காலையே வரும் காலம் என்றும் எங்களின் கைகளே செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு கஞ்சு மேகமே கோலப்போடு கஞ்சு மேகமே கோலப்போடு ஆரினாரோ தாராரோ ராரினாரோ ராரினாரோ தாராரோ ராரினாரோ ராரினாரோ தாராரோ ராரினாரோ ராரினாரோ தாராரோ இவன் தானா இவனத்தை பெரியார் பஸ் ஸ்டாண்டு மாட்டுதான் அவன் போகலான்னு போகுது வரான் போனா போயிட்டு போகுது விடுங்க. என்ன எதுக்கு தடுக்கிற? எதுக்கு உள்ள வர்றீங்க? என்னது உள்ள இருக்குல்ல? உங்கது உள்ள இருக்கா? பாத்தியா? பாத்துருக்கணும் இல்லையா? எப்படி வந்தா தானே பாத்துருந்தா உனக்கு மோட்சம்ல. பாத்துருந்தா மோட்சமா? ஆமா, என்னதான் பாத்துருந்தா உனக்கு மோட்சம்ல. வீச்சம். நீ எதை சொல்ற? நீங்க எதை சொல்றீங்க? நான் எனக்கு சொந்தமானதை சொல்றேன். சொந்தமானதா? எனக்கு சொந்த மான் உள்ள இருக்கு. அது சொந்த மான் அது உள்ள இருக்கா? மானுக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லையே. மான பகலியா? இந்த இடத்துல என்ன செய்யற? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் வெள்ளிமலை இருந்து வர்றேன். அப்பா பேரு சொக்கவேடே. அம்மா பேரு சடச்சி. உங்க பேரு கந்தவேடே. அவ்வளவா? அவ்வளவா? இவ்வளவா? சரி. ஆமா, இந்த இடத்துல நீ என்ன செய்யற? நாங்க பெண்களை காத்துக்கிட்டு இருக்கோம். பெண்கள்லாம் எத்தனை பேத்த? பெண்கள் 2 பெண்கள். 2 பெண்களை காக்குற? உன்னால கேட்க முடியுமா? முடியாது. அது குழம்ப ஊத்தி வச்சுட்டு போயிட்டு வந்துருவாங்க. குழம்ப ஊத்தி வச்சுட்டு போயிருவாங்களா? ஆமா. சரி, அப்புறம் எதுக்கு தேங்காவை கேக்குற? மிருகங்கள் அதிகமா இருக்கு. உங்களை மாதிரி அந்நிய வேடவர்கள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. சரி, அதுக்காக திணை. அப்ப எங்களை மாதிரி ஆளுங்க உள்ள நுழைஞ்சிருவாங்கன்னு. அதுக்கு முன்னாடி யாரு நுழைஞ்சாங்களா? அதுக்கு முன்னாடி இல்ல, பின்னாடி வேணா நுழைங்க, முன்னாடி நுழைய முடியாது. பின்னாடி என்ன நுழையலாமா? ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் வீரத்தேவன். ஆளுக்கும் பேருக்கு சம்பந்தம் இல்ல? ஆளுக்கும் பேருக்கு சம்பந்தம் இல்ல. அது ஆள் அப்படி. வீரத்தேவன்னா நீங்க மொத்தம் நீ ஒரு ஆளா இல்ல? இல்ல, எனக்கு மேல 3 கீழே 3. நான் உன் கூட பிறந்தவங்களை கேக்குறேன். அவன் மூத்தவங்க 3 பேரு, இளையவங்க 3 பேரு. அப்ப உனக்கு மேல 3 கீழே 3? கீழே 3. உங்க அண்ணன் பேர் என்ன? அண்ணன் பேரா? அவன் பேர் சுப்பேன். ஓஹோ. உன் தம்பி பேரு? தம்பி பேர் மாடன். தம்பி பேர் மாடனா? இப்ப நீ மாத்திரம் தான் காவ காக்குற. அப்ப நீ தான் பொறுப்பான ஆளு. அப்போ அண்ணன் தம்பிக்கு எல்லாம் அந்த பொறுப்பு கிடையாது. அவங்க வேற இடத்துக்கு ஓட்டைக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? வேட்டைக்கு போயிருக்காங்களா? என்ன வேட்டைக்கு? அதான் ஆண்கள் உழுது வருடுவதும் பருவமடைந்தவர்கள் திணைக்காவல் புரிவுட்டேன். ஓஹோ, அப்ப வந்து உழுக போயிட்டாங்க. அப்ப நீ மாத்திரம் உழுகாம கிடக்க? இல்ல, இடம் கிடைக்காம தர்றேன்.
உழுகிறது இடம் தெரியாம தெரியா இடம் கிடைக்கல அப்ப இடம் கிடைச்சா முடிஞ்சிருவேன். ஏண்டா 69 நாள் முடிஞ்சுச்சு. இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு 70ஆம் நாள் முடிஞ்சுடா, அப்புறம் உழுதுருவேன். 70 நாள் முடிஞ்சிற வரைக்கும் விரதமா இருக்க. எல்லுந்திலையும் 70 நாள். ஓஹோ, அந்த திரையை அறுத்தாச்சுன்னா அப்புறம் உழுகிற வேலை அப்புறம் உன்னை ஆளை பிடிக்க முடியாது. நான் கூட உழுதுருப்பேன்னு நினைச்சேன். பெருவரில் ஊண்டி அடிப்பேன். ஓ, அப்ப அனுபவம் இருக்கு. எல்லா தானியங்கள்லாம் விதைச்சு. ஆமாங்க. என்னென்ன தானியம்? கம்பு ஓடுவேன். கம்பு ஓடுவீங்களா? எப்படி? அம்மம்புல். ஓ, குருதவள்ளி. சரி, இந்த நவதானியங்கள்லாம் போடுவீங்களா? போடுவோம். கம்பு ஓடுவாரு. கம்பு முறிஞ்சுதான் 7 வருஷம் ஆச்சு. அது எப்படி? சரி, உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் நம்பிராஜன். நம்பி மகனா? ஆமா. நிஜமா தானா? ஏயா நம்பியார் மையன்னு சொல்றது இல்லையா? நம்பியார் மையன், அசோக மையன், வீரப்ப மையன். இல்லப்பா, சிற்றூர பரிவளம் செய்யக்கூடிய நம்பி மகனா? அவரே. அப்ப உள்ள இருக்கிற பொம்பளை பிள்ளை வள்ளி. உன் தங்கச்சியா? வள்ளியா? இந்த வந்துட்டே இல்ல. ஐயோ, பொம்பளை பிள்ளை இருந்தா மாப்பிள்ளைங்கிறியே, பேர் இருந்தா சித்தப்பங்கிறியே. ஏப்பா, வள்ளி உன் தங்கச்சி தானே? வேற தங்கச்சினே. நீ எனக்கு மாப்பிள்ளை வேணும். உங்க ஐத்த மையன், உங்க ஐத்த சடைச்சி பார்வதி மையா. உங்க அப்பாவுக்கு தங்கச்சி சொல்லலையா? சொல்லவே இல்லை. நாங்க சில காலமா வர்றது போறது கிடையாது. இந்த சீர்வரிசை செய்யறதுல உங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு வருத்தம். அதனால உன் தங்கச்சி காவல் செய்வதை கேள்விப்பட்டேன். அவளை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. என்னமோ உன் தங்கச்சி என்னை நினைச்சுக்கிட்டு கிடக்காளா? கறி குழம்புல நல்லி எலும்பு வைக்கலன்னு சண்டைன்னு சொன்னாங்க. இல்ல, உன் தங்கச்சி என்னை நினைச்சுக்கிட்டே இருக்காளா? ஆமா, அது மனசுல இருக்கிறது எனக்கு என்ன மஜிராதிரி. ஏப்பா, கூட பிறந்திருக்க, சிறுசுல இருந்து வளர்த்திருக்க. அது சிறுசுல இருந்து என்னையத்தான் நினைக்குது. உன்னைய நினைக்குதா? என்னையா சொல்ற? இப்ப என்ன நினைக்கவே இல்லையா? சரி, இப்ப நான் நினைக்க வச்சிடுறேன். ஆமா, விரட்டுங்க மாப்பிள்ள. உன் தங்கச்சியை பார்க்கணும், சீக்கிரமா கூட்டி வந்து. அதுக்கு முன்னாடி என் கட்சி வாங்க. உனக்கு என்ன? உங்க தங்கச்சி. அதை நான் என்ன செய்யணும்? யாழ் ஒண்ணு இருக்கு, அதை நான் என்ன செய்யணும்? அதை கூட்டி அந்த என்கிட்ட விடுங்க. அதை கூட்டி நான் விடவா? ஏன்னா எனக்கு தான் தங்கச்சி இல்ல. நான் கெட்ட பரவுல உங்களுக்கு தங்கச்சி தானே வேணும். ஓஹோ, அப்படி சொல்றியா? அந்த பிள்ளைய வச்சு நீ என்ன பண்ண போற? அந்த பிள்ளைய வச்சு நீ என்ன பண்ண போற? மாவாட்டுவேன். மாவாட்டுவியா? அப்படியா? இப்ப உரல்லாம் தேவையில்லை, அந்த பிள்ளைய வச்சு ஆட்டிக்கிறது. சரி, நீ ஆட்டினாலும் சரி, ஆட்ட உள்ள போற மாதிரி. குரமான்களை வருமான் வர கணிரோ நீங்களே. குரமான்களை வருமான் வர கணிரோ நீங்களே. இந்த வழியா மான பாத்தீங்களா? மான தேடி வந்தவரேங்க மாப்பிள சிங்கம். மான தேடி வந்தவரேங்க மாப்பிள சிங்கம். மலையாள பழனி தேடியே மாப்பிள சிங்கம். மான தேடி வந்தவரேங்க மாப்பிள சிங்கம். அவட ஐயா மச்ச மன்னாரில மாப்பா என்ன சொன்னாரு? அந்த பிள்ளைய பாத்தியா? அந்த பிள்ளைக்கு எப்படி ஆடுதுன்னு பாத்தியா? அந்த பிள்ளைக்கு அந்த ரெண்டு எப்படி ஆடுது பாத்தியா? ஆடுது. 20 வருஷமா ஆடுது. 20 வருஷமா ஆடுதா? அந்த பிள்ளை கையையும் காலையும் வச்சுக்கிட்டு என்னவா ஆட்டுது. இந்த பிள்ளைய பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா? அடிமட்ட காரி வளவு கொண்ட காரி. ஒரு பொம்பளை 2-3 பேர் வெட்டிட்டு இருந்தது. என்னப்பா ஊட ஊட வந்துட்டு இருக்க? நாய் அடிக்க போதுமா? வாமா. எனக்கு காத்தே மாத்தையில ஏப்பா, நாய் பிள்ளைய தெரிச்சு ஓடுது. உங்களை பார்க்க பயமா இருக்கு. இந்த பிள்ளை யாருப்பா? 2 பேருமே விரட்டினா அந்த பிள்ளை ஓட தெரிஞ்சு. இந்த பிள்ளை என்ன வேணா? உங்க தங்கச்சி. தங்கச்சியா? மானகட்ட ஆனா பாவி, இவ்வளவு நேரம் விரட்டிக்கிட்டு இருக்கே, இப்ப போய் தங்கச்சிக்கிறானே.
அந்த பிள்ளை தங்கச்சியை நான் பார்த்தது இல்லடா. தங்கச்சியை பார்த்தது இல்லடா. தங்கச்சி 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 அண்ணா நல்ல மாப்பிள்ள, உனக்கு தகுந்த ஆளு. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிய தொழுத கேட்டு முன்னே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே, சொல்லுற கேளு முன்னே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிய தொழுத கேட்டு முன்னே. அரசன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அகந்தை உள்ள கூடாது என்னாலும். அரசன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அகந்தை உள்ள கூடாது என்னாலும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுற கேளு முன்னே. மாமனாரு மாமியார மதிக்கணும், ஆலையிட்ட கணவனையே துதிக்கணும். மாமனார மாமியார மதிக்கணும், மாலையிட்ட கணவனையே துதிக்கணும். மாமனாரு மாமியார மதிக்கணும், ஆலையிட்ட கணவனையே துதிக்கணும். சாம போலி போகுவினை கால எழுந்து போடணும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிய சொல்லுற கேளு முன்னே. தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிய சொல்லுற கேளு. தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா பாயசம் வளர்க்குது மாப்பிள்ள. மாப்பிள்ள தங்கச்சி பத்திரம் மாப்பிள்ள. மாப்பிள்ள தங்கச்சி ஒப்படைக்கிறேன். தங்கச்சி பத்திரம் மாப்பிள்ள. என் தங்கச்சி கண்ணுல இருந்து தண்ணி வராம பாத்துக்க மாப்பிள்ள. இந்த ஆளோட எப்படியோ பிடிச்சி இழுத்து சீக்காளி ஆக்கி பத்திரம் பத்திரம் மாப்பிள்ள முதல்ல பத்திரம் போடு. என் தங்கச்சியை கூப்பிடுறேன்.